எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா கிராஜுவலாக பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு வந்திருக்கு. 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு 155 புள்ளிகள் சரிவடைஞ்சிருந்தாலும் அபவுட் 24க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே 24,190 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு. ஹை போயிட்டு க்ளோசிங் 24,014 க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 155 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா திடீர்னு சடனாக இந்த அளவுக்கு ஒரு ஷெல் ஆஃப் எதனால் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயினாக சொல்லலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 52 வீக் லோவில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அசெஞ்சர் கம்பெனியினுடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பலவீனமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய கைடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிலோ எக்ஸ்பெக்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இதனால் ஐடி செக்டர்னுடைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெல் ஆஃப் வந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு ஷார்ப் செல்லிங்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்திருக்கு. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவும் ஈரானுடைய போர் ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்போன் ஆன மாதிரி தள்ளி போயிருக்கு. இதுவும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது. அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது. இதனாலே மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சம் சின்னதாக ஒரு டவுன் சைடு கொடுத்துருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி திரும்ப தொடருமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இந்த 24,000 இன்றைக்கி என்ன தான் கீழே பார்த்திங்க அப்படின்னா டேவில் 23,900 வரைக்கும் வந்திருக்கு. பட் 900 வரைக்கும் வந்திருந்தாலும் மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப க்ளோசிங் 24க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அதேமாதிரி திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்தது சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 900 ஒரு சப்போர்ட்டு, 23,900 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 23,800 ஒரு சப்போர்ட்டு. இந்த 23,800 உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது இந்த கேப்பை பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 23,800 உடைச்சிட்டு மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 700, 680 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது பிலோ 800 உடைச்சி கீழே இருந்தால் மட்டும்தான். அப்படி பிலோ 800 உடைக்காத வரைக்கும் இந்த லெவல்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்து டிப் கிடைக்கும்போது பை எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ரிமைனிங் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி மேலே போகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,080 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,140 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,200 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். அதேமாரி இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ மண்டே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால மண்டே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் திரும்ப இந்த 23,800 இந்த ரேஞ்சை மார்க்கெட் உடைக்காத வரைக்குமே மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலில் உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேபி சான்சஸ் நிறையவே இருக்குது. திரும்ப அதேமாரி நம்ம பையிங் பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கான க்ளோசிங்கில் 24,000க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். திரும்ப அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 24,200, 24,300 வரைக்கும் போகிறதும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.